நம்மை கொண்டுதான் கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். நம்முடைய ஜெபத்தை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நம்முடைய ஜெபம் மிக மிக வல்லமை உள்ளது. ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. நம்ம வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் ஆவி மண்டலத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நமக்கு அது தெரியாது. நம்ம இதை மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்துட்டுன்னா அது ஆவி உலகத்தில் ஒரு பாதிப்பை கட்டாயம் உண்டாக்கும். அதனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீணாகிறதே கிடையாது. தேவ சமூகத்தில் செலவழிக்கிற நேரம் வீணாக போகிறதே கிடையாது. இன்றைக்கி அநேக நேரங்களில் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்ற மாதிரி நமக்கு தெரியலாம். சரீர உலகத்தில் நடக்காத மாதிரி தெரியலாம். நான் சொல்கிறேன், ஆவி உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆவி உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. பிசாசினுடைய ராஜ்யத்தில் ஒரு தாக்கம் உண்டாகி கொண்டே இருக்கிறது. உங்கள் ஜெபத்தின் மூலமாக, உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். இது நம்ம நேரத்தை ஏதோ போக்கிக்கிட்டு இருக்கல. நேரத்தை நம்ம போக்கிக்கிட்டு இருக்கல. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உள் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை உள் வாங்கினீங்கன்னா உங்கள் ஜெபம் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும், மகிமையான மாற்றங்களை கொண்டு வரும். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், கொண்டு வரப்போகிறது. ஏன்னா நம்ம ஒரு கல்லுகிட்டையோ மண்ணுகிட்டையோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கல. ஜீவனுள்ள தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். உயிருள்ள தேவனிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் தாக்கத்தை உண்டாக்குகிறது. ஆமென். அதனால் தீவிரப்படுங்கள், ஜெபிக்கிறதுக்கு தீவிரப்படுங்கள். ஜெபிக்கிறதுக்கு அருமையானவர்களே நேரத்தை அதிகமாய் செலவழியுங்கள், ஒதுக்குங்கள். நம்மளை கர்த்தர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறதே, நான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணி சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபித்து மாற்றத்தை கொடுக்கறது தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா, நான் ஜெபிச்சு என்னங்க நடக்க போகுது, நான் ஜெபம் பண்ணி என்ன பெருசாக நடந்துட போகுது என்கிற எண்ணத்துக்குள்ளே பிசாசுக்கு தள்ளி விட்டுறான். நான் சிலருக்கு ஏன் ஜெபிக்கணும்னே தெரியல. நிறைய பேருக்கு ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னே தெரியல. லேசாக அதை சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன் நம்ம ஜெபிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் சர்வ வல்லவர் தானே, சர்வ ஞானி தானே. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? இந்தியாவுக்கு எழுப்புதல் தேவையா இல்லையான்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆத்துமாக்கள்லாம் ரட்சிக்கப்படணுன்றது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இந்தியாவுக்கு எழுப்புதல் வேணும்னு நம்ம நினைக்கிறத விட, நம்ம விரும்புகிறத விட ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாரா இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொடுத்துட்டு போக வேண்டியதானே. ஏன் நம்ம ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? ஏன் நம்ம இதை நம்ம ஆழமா தெரியலன்னா நம்முடைய ஜெபம் வலுவுள்ளதா இருக்காது. நம்மளை ஏன் எதிர்பார்க்கிறார்? Why I should pray? எழுப்புதல் வேணும்னு அவருக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். நம்ம சபைக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும்ன்றது மாத்திரம் இல்ல, அத்தனையும் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராகவும் இருக்கிறார்.
சர்வ ஞானி மாத்திரமல்ல, சர்வ வல்லவராகவும் இருக்கிறார். உண்மைதானே? எல் ஷடாய். கொடுக்க வேண்டியதானங்க, கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்னத்துக்கு நம்மளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்க? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுன்னு நம்மளை போட்டு ஏன் ஜெபம் பண்ணுன்றாரு? ஏன் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? இதை ஊழியர்களாகிய நாம ஆழமாய் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசிகளை நம்ம ஜெபிக்க வைக்க முடியும். ஏன்னா நிறைய மக்கள் விசுவாசிகள் எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க தெரியுமா? எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியுங்க, அவருக்கு எல்லாம் தெரியும், கொடுத்தா கொடுக்கட்டும், இனி நான் ஜெபிக்கிற மாதிரி கிடையாது. ஹலோ, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி சொல்ற மக்களை பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டேங்க, நான் ஜெபிக்கிற மாதிரி கிடையாது, இனி நான் ஜெபிக்கிற மாதிரி கிடையாது, எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும், வாங்கிக்கிறேன், இல்லைன்னா இப்படியே போறேன். அவர் பார்த்து கொடுக்கறதா இருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஏற்கனவே கொடுத்துருப்பார். இது மேட்ரு அப்படி கிடையாது. சிஸ்டம் அப்படி கர்த்தர் வைக்கல. I'm going to give you very important reason why we should pray. நாம ஏன் ஜெபிக்கணும்? நம்ம ஜெபத்தை கர்த்தர் ஏன் எதிர்பார்க்கிறார்? எடுத்து வாசிங்க. Why? ஜான் வெஸ்லி, எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல, மிகப்பெரிய ரிவைவலிஸ்ட், எழுப்புதலை கொண்டு வந்த, இங்கிலாந்து தேசத்திலே மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவ மனுஷன். அவர் சொன்னார், நாம ஜெபிக்கலைன்னா கர்த்தர் செய்ய மாட்டார். பயங்கரமான வார்த்தை. பட் வை? ஏன் நாம ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்? இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ரீசன் இஸ் பிஹைண்ட் தட். அதுக்கு பின்னால் இருக்கிற ஆவிக்குரிய காரணத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்பதான் நம்ம ஜெபம் எவ்வளவு முக்கியம்ன்றது நமக்கு தெரியும். ஏன் ஜெபம் எவ்வளவு முக்கியம்ன்றது அப்பதான் நமக்கு தெரியும். எடுத்து வாசிங்க. ரொம்ப சிம்பிளான வசனம். இதை கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க தவறிட்டோமோன்னு நான் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அவர்கள் அவர்கள் ஆளக்கடவர்கள், நாம் ஆளுவோமாக சொல்லல. Let us have dominion சொல்லல. Let them have dominion. பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. பூமியினுடைய ஆளுகையை கர்த்தர் மனுஷன் கையில கொடுத்துட்டார். If a word comes from the mouth of God, it becomes a law. ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா வந்த மாத்திரத்திலே அது ஒரு பிரமாணமாக, ஒரு விதியாக, ஒரு சட்டமாக மாறிவிடும். அந்த சட்டத்துக்கு அவரே மீற மாட்டார். அவர் பேசுகிற வார்த்தைக்கு அவரே தன்னை கட்டுப்படுத்துகிறார். கவனிங்க நல்லா.
நீதிமன்றத்தில் இருக்கிறதுலையே பெரிய பொசிஷன்ல இருக்கிறது யார்? ஜட்ஜு. ஜட்ஜு. அந்த ஜட்ஜு சொல்றது தான் என்னது? ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஃபினிஷ். அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். சொல்லலாமா? சொல்லலாம். ஆனால் என்ன வேணாலும் சொல்ல முடியாது. அவரே எதுக்கு உட்பட்டு தான் சொல்லணும்? சொல்லுங்க. இப்போ நீதிபதி பெரியவரா, சட்டம் பெருசா? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன். ஆதியிலே தேவன் இருந்தார், அந்த தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது. அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் ஆவியானவர் ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த வார்த்தையை மீறி எதையும் செய்ய மாட்டார். அதனால தான் முழு உலகமும் இந்த கர்த்தரை நம்பலாம். முழு உலகமும் இந்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். ஏன்னா அவர் இந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் மூடுக்கு தகுந்த மாதிரி மாற மாட்டார். இன்னைக்கு மூடு ஒரு மாதிரி இருக்கு, அதனால சூரியனே உதிக்க வேணாம் சொல்ல மாட்டார். ஹலோ, மாறவே மாட்டார், மாறவே மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு மாற மாட்டார். வார்த்தை சொல்லிட்டார்னா அவ்வளவுதான். பூமியை மனுஷன் ஆளணும்னு சொல்லிட்டார்னா மனுஷன் தான் ஆளணும். அப்ப அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பூமியில என்ன நடக்கணும்னாலும், பூமியில அவரே வந்து என்ன செய்யணும்னாலும் மனுஷன் இல்லாம செய்ய மாட்டா. சீரியஸ். ஏன்னா அவர்கள் ஆழக்கடவர்கள். இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தானே. தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டர் இருக்கிறாரா? கலெக்டர் இருக்கிறாரா? சரி. தமிழ்நாட்டுக்கு கவர்னர் இருக்கிறாரா? இருக்கிறாரா? இவர் கலெக்டர் பெரியவரா, கவர்னர் பெரியவரா? ஆக்சுவலா பொசிஷன் படி கலெக்டரை விட கவர்னர் தான் பெரியவர். கவர்னர் can do anything in this state, the whole state. தமிழ்நாடு முழுவதும் அவர் நினைச்சார்னா எதை வேணாலும் செய்யலாம், செய்ய முடியும். he has authority. ஆனா உங்களுக்கு தெரியுமா, தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல எதையாவது செய்யணும்னா தேவன் வந்து கவர்னர், நீங்களும் நானும் கலெக்டர். கலெக்டருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, கலெக்டருடைய நாலேஜ் இல்லாம கவர்னர் வந்து எதுவும் செய்ய முடியாது, செய்ய மாட்டார். எப்படிங்க இந்த சிஸ்டம்லாம் வந்துச்சு? அவர் வச்ச சிஸ்டம். அவர் வச்ச சிஸ்டத்தை தான் நம்ம ஆளுங்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த சிஸ்டத்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வந்துச்சுன்னா தான் நம்ம பொறுப்பு என்ன, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்முடைய முக்கியத்துவம் என்னன்றது நமக்கு நல்லா விளங்கும். ஏன் உங்க ஜெபம் முக்கியம்னா நீங்க முக்கியம். நம்ம ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம், ஜெபம் முக்கியம்னு ஏன் சொல்றோம்னா ஜெபிக்கிற ஆளு முக்கியம். ஏன்னா அவர்கள் ஆளக்கடவர்கள். வேதம் முழுவதும் அது இருக்குது. வேகமா நான் சொல்லி முடிக்க போறேன். வேதம் முழுவதும் கர்த்தர் வச்சிருக்கிறார். The whole Bible reveals this concept, this truth. வேகமா சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் இந்த காரியத்தை சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க வேண்டும். மோசைக்கு பயங்கர ஆதங்கம், அது அந்த வாஞ்சை எல்லாம் இருக்குது. தேவன் மோசையின் இடத்துல பேசுறார். அவர்கள் கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். அவர்கள் அங்கிருந்து விடுதலையாக்கும்படி நான் இறங்கினேன். அவர்களை அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன். நல்லா கவனிங்க, இதெல்லாம் தேவன் பேசுறாரு. அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? மோசே கேட்டுக்கிட்டு இருக்கிறார். மோசே இதெல்லாம் கேட்கும்போது என்ன மாதிரியான ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்பாடா, இப்பமாவது வந்தாரேப்பா, இப்பமாவது இறங்கினாரேப்பா, ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போறாரு. என் ஜனங்களை மீட்கும்படி, என்னுடைய இனத்தை மீட்கும்படி, அவருடைய பிள்ளைகளை மீட்கும்படி, இஸ்ரவேல் கோத்திரத்தை மீட்கும்படி கர்த்தர் ஏதோ செய்ய போறார். கர்த்தர் இறங்கி வந்துட்டார். கர்த்தர் ஏதோ செய்ய போறார். கர்த்தர் ஏதோ செய்ய போறார். கர்த்தர் ஏதோ செய்ய போறாருன்னு இவன் நினைச்சு இருக்கிற நேரம் கர்த்தர் அவன் தலை மேல ஒரு வெடிகுண்டை தூக்கி டம்னு போட்டார். 3:10 வாசிங்க. யாத்திராகமம் 3:9 இருந்து வாசிங்க. அப்பா அவனால அப்பா என் சமூகத்தில் எட்டிடுச்சு. அவர்கள் படுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் ஒடுக்குதலை கண்டேன் அப்படின்னு இவன் ஆண்டவர் ஏதோ செய்ய போறார், ஆண்டவர் ஏதோ செய்ய போறார், ஆண்டவர் இறங்கி வந்துட்டார், ஆண்டவர் ஏதோ பண்ண போறார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் 10வது வசனம் என்னங்க? அதோட நிறுத்திக்கோங்க. நான் இல்ல மோசே, நான் இல்ல, நான் உனக்கு பேக்கப் பண்ணுவேன், உன் கூட இருப்பேன், உனக்கு வேண்டிய பலனை கொடுப்பேன், உனக்கு வேண்டிய சக்தியை கொடுப்பேன், எல்லாம் செய்வேன். ஆனா நீ நிறைய நேரம் நம்ம கர்த்தரா பார்த்து, கர்த்தரா இறங்கி, கர்த்தரா ஏதாவது செஞ்சா செய்யட்டும் பிரதர், அவர் கையில் கொடுத்துட்டு என் பாட்டுக்கு இருக்கு, உங்க பாட்டுக்கு இருக்க வேண்டிய, சாகிற வரைக்கும் உங்கள் பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். பாட்டு பாடிக்கிட்டு ஒன்றும் நடக்காது. நத்திங் வில் ஹேப்பன், நத்திங் வில் ஹேப்பன். கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. யூ காட் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. உன்னுடைய ஜெபத்துக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நமக்கு இதை உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியில் எழுதி கொடுப்பாராக. Let the Spirit of God write it in our spirit. அவர் பாட்டுக்கு ஏதாவது செய்யட்டும்னு விட்டுட்டு போறதில்ல, அவர் பார்த்து செய்யறதில்ல, அவர் பார்த்து செய்ய மாட்டார். இந்த பூமியை பொறுத்தளவில் அவரால் செய்ய, ஏன்? அவர்கள் ஆளக்கடவர்கள்.
அவர்கள் ஆளக்கடவர்கள். வெளியே வந்துட்டாங்க. செங்கடல் முன்னால நிக்குது, பின்னால சேனை வந்து நிக்குது. எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. மோசே எழும்பி நின்று இவங்க எல்லாரையும் சாந்தப்படுத்துறான். சொல்றான், பயப்படாதீர்கள், இன்று கண்ட எகிப்தியரை என்றும் காண மாட்டீர்கள். 14 இன்னும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அதனால நீங்க கோல்டன் வேர்ட்ஸ், தங்க வாக்கியம் நிறைய பேருக்கு என்னது? ஆண்டவரே சொல்லிட்டாருங்க சும்மா இருக்க சொல்லி, அதனால அடியேன்னு சும்மா இருக்கேன். சும்மா இருங்கன்னா எதுவுமே செய்யாமல் சும்மா இருங்கன்னு சொல்லலை. முந்தின வசனம் பிந்தின வசனத்தெல்லாம் வாசிக்கணும். எல்லாம் முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற ஆளுகளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வயசு பிள்ளை சொல்லிடும். முறுமுறுக்கிற ஆளை பார்த்து சும்மா இருங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த பொறுப்பும் இல்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம், கர்த்தர் எல்லாத்தையும். அப்படி இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. முறுமுறுக்காதீங்க, சும்மா இருங்க, முறுமுறுக்காதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அப்படி சொல்லிட்டு 14a வாசிங்க. அங்க இல்ல, இருந்தா தானே வாசிப்பீங்க. அங்க இல்ல, ஆனா நான் சொல்றேன். 14 என்ன சொன்னான்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. இவங்களையெல்லாம் அங்க ஆற்றி தேற்றி மனசை தைரியப்படுத்திட்டு இவன் போய் ஒரு பாறைக்கு பின்னால் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே ஏதாவது பாட்டுக்கப்பா, ஏதாவது செய்யுங்கப்பான்னு முறையிட்டான். முறையிட்டவனை பார்த்து தான் 15வது வசனத்தில் சொல்றாரு, நீ என்னிடத்தில் முறையிட்டான்னு. அங்க இல்ல, அதுக்கு தான் டீச்சர் வேணும்ன்றது. இவன் என்ன செய்யறான? ஏதாவது இறங்கி பண்ணுங்க, நீங்க இறங்கி பண்ணுங்கன்றான். இப்ப 16வது வசனத்தை வாசிங்க போதும். இப்ப இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? கர்த்தர் தான் இறங்கணும், வேற வழி இல்லை, நீங்க இறங்குப்பாங்க, நீங்க இறங்கி வாங்க, ஏதாவது பண்ணுங்க. முன்னால செங்கடல், பின்னால சேனை, முன்னாலேயும் அடி எடுத்து வைக்க முடியல, பின்னாலேயும் போக முடியல, நாங்க என்ன பண்றது? ஏதாவது இறங்கி பண்ணுங்க. கர்த்தர் சொன்னாரு, நான் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்க பிளக்க வேண்டிய செங்கடல் காத்து கொண்டிருக்கிறது, உங்க மூலமாய் பிளக்கப்படுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. யூ ஹேவ் அத்தாரிட்டி. ஏன்னா அவர்கள் ஆளக்கடவர்கள். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். எசேக்கியேல் 37 திருப்புங்க பார்ப்போம். எசேக்கியேல் 37. கர்த்தர் எசேக்கியேலை எங்க கூட்டு போறாரு? என்னங்கம்மா? அது அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப பாலிஷ்டாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம பாஷையில் சொல்லணும்னா சுடுகாட்டுக்கு கூட்டு போனார். கல்றத்தோட்டத்துக்கு கூட்டு போனார். கல்றத்தோட்டத்தில் பிணங்கள் இல்லை, பிணம் வேற எலும்பு வேற. பிணம்னா அது நேற்று முந்தா நாள் செத்தது. இது மாசக்கணக்கு வருஷக்கணக்கான ஆயிடுச்சு. எலும்புகள் இருந்தது மாத்திரல, எலும்புகள் எல்லாம் உலர்ந்து கிடக்கிறது. எல்லாம் அங்கங்க தனித்தனியா கிடக்குது. எலும்பு கூடு கூட கிடையாது, எல்லாம் தனித்தனியா போச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. கண்டிஷன் ரொம்ப மோசம். இந்தியாவின் கண்டிஷன் ரொம்ப மோசம்தான். கண்டிஷன் ரொம்ப மோசம்தான்.
ஆனால் இந்த இந்தியாவுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இங்கே ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். இந்த எலும்புகளை பார்த்து சில காரியங்களை சொல்லி இந்த எலும்புகளுக்கு வாழ்க்கையில உயிரை கொடுக்கிற சிலரை கர்த்தர் இந்திய தேசத்தில் வைத்திருக்கிறார். கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. வெரி வெரி டிஃபிகல்ட் கண்டிஷன். இந்த நேரத்தில் இவனை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். பாருங்க என்ன கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவர் பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? கர்த்தர் கேட்கிற கேள்வியா இது? இந்த எலும்பு உயிரடையுமான அவனை பார்த்து கேட்ட உடனே எசேக்கியேலுக்கு அவன் இப்போ ஒரு பக்கம் எலும்பு, இன்னொரு பக்கம் கர்த்தர். எலும்பை பார்த்தா உயிரடைகிறதுக்கான, ஆனா கேள்வி கேட்கிற கர்த்தரை பார்த்தா என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியும். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வார். கர்த்தர் நினைச்சா என்ன வேணாலும் நடக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஒரு பக்கம் சூழ்நிலை, இன்னொரு பக்கம் கர்த்தர். ரெண்டுக்கு நடுவில் எசேக்கியேல். சில எசேக்கியேல்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் கடினமான சில சூழ்நிலை, மாற்றப்பட முடியாத சில சூழ்நிலை, உங்கள் சக்திக்கு மீறிய சில சூழ்நிலை, உங்கள் பலத்துக்கு மிஞ்சின சில சூழ்நிலை, நடக்கவே கூடாத சில சூழ்நிலை, சாத்தியமற்ற சில சூழ்நிலை. ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறோம். அந்த நேரத்தில் கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் இது நடக்குமா? எசேக்கியேல் நம்மளை மாதிரியே விவரமான ஆளு, விவரமான பதிலை சொல்றார். என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன தெரியும்? என்ன சொல்றாரு? தேவரீர் அதை அறிவீர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது. வெரி சேஃப் ஆன்சர்ல, ரொம்ப பாதுகாப்பான பதில். நம்ம அடிக்கடி சொல்ற பதில், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா உள்ள இவன் என்ன நினைக்கிறான்னா, எசேக்கியேல் உள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த எலும்பை பார்த்தா இது நடக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனா கர்த்தர் மட்டும் நினைச்சார்னா, கர்த்தர் இறங்கி வந்தார்னா, அவர் மட்டும் ஒரு ஊதுனார்னா, அவர் மட்டும் கையை நீட்டினார்னா, அவர் மட்டும் ஏதாவது செஞ்சிட்டாரு. அதான் எசேக்கியேலுக்குள்ள இருக்கிறது. இப்ப 4வது வசனம். அப்பொழுது அவர் என்னங்க, நிறுத்துங்க. இன்னைக்கு பிரசங்கத்தின் தலைப்பே என்ன? காலையில் போய் யாராவது கேட்டா சொல்லணும், நேரா கையை காமிச்சு, எசேக்கியேலே நீ எழும்பி ஏதோ ஒன்றை செய்யலனா, தேவன் தேவன் தான், எலும்பு எலும்பு தான், இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. எசேக்கியேலே சீரியஸ் பிஸ்னஸ். ஜெபம் என்பது வெரி சீரியஸ் பிஸ்னஸ், வெரி சீரியஸ் பிஸ்னஸ். நீ எழுமணும், நீ பேசணும், நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும், நீ தான் ஊதணும். இதெல்லாம் நீ செய்யும் போது உனக்கு பின்னால் இருந்து கொண்டு முழு பரலோகமும் வேலை செய்ய போகிறது. முழு பரலோகமும் வேலை செய்ய போகிறது. அவரா பார்த்து செய்யட்டும், அவரா பார்த்து செய்யட்டும், அவரா பார்த்து செய்யட்டும். இல்லை இல்லை, நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வாயை திறந்து பேச வேண்டும், நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், நீங்கள் பாட்டு பாட வேண்டும், நீங்கள் ஆராதிக்க வேண்டும், நீங்கள் ஆராதனை நடத்த வேண்டும். You have to do something.
எஸ்பெஷலி யூ மஸ்ட் ப்ரே. மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டேன் பிரதர், என் பாட்டுக்கு இருக்கேன் பிரதர். அவர் பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, எல்லாம் உன் கையில் கொடுத்துட்டேன்ப்பா. இப்போ யார் சொல்கிறது நடக்கும்? உண்மை, சத்தியம் நம்ம சொல்கிறதா அவர் சொல்கிறதா? அதனால தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், உங்கள் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Your prayer is very important. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் செங்கடலை ரெண்டா பிளக்கும். உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசும் பொழுது யோர்தான் ரெண்டா பிளக்கும். நீங்கள் 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிடலாமா? எல்லாம் எவ்வளோ நேரம் பழைய ஏற்பாட்டில் சொன்னேன். புதிய ஏற்பாட்டில் ஒன்றே ஒன்று சொல்லிட்டுமா? நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போகிறார். சீஷர்களெல்லாம் கூப்பிட்டு நிறுத்தி பேசுகிறார். லாஸ்ட் வேர்ட் ஆஃப் ஜீசஸ், கடைசி வார்த்தை சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் என்னங்க சத்தம் வரமாட்டேங்குதே. இப்ப 18க்கும் 19க்கும் பெரிய கான்ட்ராஸ்ட். 18க்கும் 19க்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கிறது கவனிக்கிறீங்களா? கவனிச்சிங்களா? சொல்றது என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இருந்தால் 19வது வசனம் கரெக்ட். உண்மைதானே? ஆனா என்ன சொல்றாரு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா போக வேண்டியது, புறப்பட்டு போக வேண்டியது யார்? அப்போ நான் மட்டும் அங்க நின்றுருந்தா அப்படித்தான் சொல்லியிருப்பேன். ஆண்டவரே, அதிகாரம் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, புறப்பட்டு போக வேண்டியது யாரு? நீங்க தான். நீங்க போங்க, நான் உங்களுக்காக 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்து என்ன பண்றேன்? உங்கள் ஊழியத்துக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அதிகாரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு புறப்பட்டு போகிறது யாரு? அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குது. அப்படின்னா அங்கே ஒரு மேட்ரு இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே? ஏசு சொல்கிறாருன்னா விவரம் இல்லாமல் சொல்ல மாட்டார்ல, விவரம் இல்லாமல் சொல்ல மாட்டார்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் புறப்பட்டு போங்கன்னா அப்போ அங்கே ஏதோ சொல்ல வர்றாரு, ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது. குயிக்காக சொல்கிறேன். இப்போ கவனிங்க, இந்த 18வது வசனமே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம அதை வாசிக்கும்போது நமக்கு எப்படி விளங்குது, எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னா, ஏதோ இவ்வளவு நாள் அவர் அதிகாரம் இல்லாமல் இருந்த மாதிரியும், காலாகாலமா. இயேசு யாருங்க? தேவாதி தேவன், திரித்துவத்தின் 2வது நபர், ஆதி முதல் இருக்கிறவர். இவ்வளவு நாள் அதிகாரம் இல்லாம இருந்தாரு சொல்லுங்க. இவ்வளவு நாள் ஏதோ நம்ம அதை படிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏதோ இத்தனை வருஷமா அதிகாரம் இல்லாமல் இருந்த மாதிரியும், இப்ப பூலோகத்தில் இறங்கி வந்து கல்வாரியில போய் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிர் தெழுந்ததுனால இப்ப புதுசா அதிகாரம் கொடுக்கப்பட்ட மாதிரி நம்ம நினைக்கிறோம். என்னங்கய்யா? அப்படித்தானே இருக்கு. ஆனால் மேட்ரை கவனிக்கணும். இதெல்லாம் நம்ம ஊழியர்களாகி நம்ம இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறலன்னா நம்ம மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. அதான் இதை சொல்கிறேன். இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ நான் மனுஷனாய் இறங்கி வந்தேன், மனுஷனுடைய சார்பில் இறங்கி வந்தேன்.
மனுஷனுடைய பிரதிநிதியாக இறங்கி வந்தேன். கவனிங்க, பிரதிநிதியாக இறங்கி வந்தேன், ரெப்ரசன்டேட்டிவாக இறங்கி வந்தேன். மனுஷன் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல மனுஷனுடைய பிரதிநிதியாக, மனுஷனுக்கு பதிலாக நான் அடிக்கப்பட்டேன். நான் அடிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷன் அடிக்கப்பட்டதாக அர்த்தம். அவர் சிலுவையில் மரித்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாமெல்லாம் சிலுவையில் மரிச்சோன்னு அர்த்தம். அவர் உயிர் தெழுந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாமெல்லாம் உயிர் தெழுந்தோன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதியா ஒருத்தர் இருக்கிறார் டெல்லியில. 140 கோடி பேருக்கும் பிரதிநிதியாக 3வது முறையா ஒருத்தர் வந்திருக்கிறார். யாரு? பிரைம் மினிஸ்டர். அவர் வந்து ஆக்சுவலா 140 கோடி பேருக்கும் யார்? அவரு ரெப்ரசன்டேட்டிவ், பிரதிநிதி. அதனால இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குதுன்னா அந்த ஒப்பந்தத்தில் யார் கையெழுத்து போட்டா போதும்? சொல்லுங்க. 140 கோடி பேரும் போடணும்னு இருந்தால், போட்டாதான் செல்லும்னு இருந்தா, 140 கோடி பேரும் ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லியில் போய் வரிசையில் நின்று ஒவ்வொரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடணும்னா ஒரு ஒப்பந்தம் முடிகிறதுக்கே 1000 வருஷம் ஆயிடும். நடக்கிற விஷயமா? அதனால இப்போ நம்ம சார்பா அவர் போடுறார். அவர் போட்டா என்ன அர்த்தம்? இது விளங்கணும். மோடி போட்டார்னா, பிரதமர் போட்டா இது அவர் போட்டதாக இல்லை, நம்ம போட்டதாக அர்த்தம். 140 கோடி பேரையும் ரெப்ரசன்ட் பண்ணதா அர்த்தம். அதுபோலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் மரித்தோம், அவருக்குள் எழுப்பப்பட்டோம். இன்னும் சொல்ல, அவருக்குள் அடக்கம். அப்படின்னா அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்படியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு மரித்தார்னா நம்ம மரிச்சோம்னு அர்த்தம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டா நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம்னு அர்த்தம். இப்ப இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார்னா நீங்களும் நானும் உயிர் தெழுந்திருக்கிறோம் அர்த்தம். இப்போ இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஏன்னா அவர் வச்சு அதை யூஸ் பண்ற. அவர் தான் போயிட்டாரு மேல. பரலோகத்தில் அவருக்கு எந்த அதிகாரம் தேவையில்லையே. பரலோகத்தில் பிசாசு இல்லை. அவர் அதிகாரத்தை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை. யாருக்கு தேவை? திருச்சபைக்கு தேவை, அவருடைய சரீரமாகிய சபைக்கு தேவை. ஆகவே நம்முடைய சார்பாக அந்த அதிகாரத்தை அவர் பிடுங்கி இப்ப சொல்ற, உன்னுடைய பிரதிநிதியாகிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆகையால் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கலனா நான் அறிவிக்க முடியாதுன்னு அர்த்தம். நீங்க சீஷர் ஆக்கலனா நான் ஆக்க முடியாதுன்னு அர்த்தம். நீங்க ஞானஸ்நானம் கொடுக்கலனா நான் கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். நீங்க போய் நான் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணலனா, நீங்க பண்ணலனா நான் பண்ண முடியாது. கர்த்தரா பார்த்து செய்யணும்னா என்னைக்கோ உலகம் முழுவதும் ரட்சித்திருக்கலாம். இன்னொன்று சொல்றேன், அவரும் செய்ய முடியாது, அவருடைய தூதர்களும் செய்ய முடியாது. தேவ தூதன் வந்து பிரசங்கம் பண்ண முடியாது, தெரியுமா உங்களுக்கு? தேவ தூதன் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? பரலோக தேவ தூதன் மிக வல்லமை உள்ளவன், ஆனா அவனுக்கு இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. ஏன்? தேவதூதன் பாவத்தில் விழவில்லை. இயேசு தேவதூதனுக்காக மரிக்கவும் இல்லை, தேவதூதனை ரட்சிக்கவும் இல்லை. தேவதூதனாய் இருந்து பிசாசாய் மாறின அவனும் தேவதூதன் தான். அவனை கர்த்தர் ரட்சிக்கல, அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கல. தேவனோடு இருந்த தேவதூதன் பாவத்தில் விழல. அதனால அவன் என்ன செய்ய முடியும்னா,
கொர்நேலியுவுக்கு சீமோனுடைய அட்ரஸை கொடுக்க முடியும். சீமோனுக்கு கொர்நேலியுவின் அட்ரஸை கொடுக்க முடியும். ஹலோ, முறைக்கிறீங்களே ஏங்க? போய் கடற்கரைக்குள்ள இருக்கிற சீமோன் என்னும் பேரில் உள்ள ஒருத்தர் வீட்டில் இருக்கிற சீமோன் பேதுருவை போய் கூட்டு வா, நீ செய்ய வேண்டியதே அவன் உனக்கு. இவ்வளவு வேலை செய்யறதுக்கு இவனே சொல்லிடலாம்ல. சீமோன் பேதுரு வந்து என்ன சொல்ல போறானோ அதை இந்த தேவதூதனே சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல, சொல்ல முடியாது. அதனாலதான் தூதர்களை காட்டிலும் நீங்களும் நானும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள், தூதனை காட்டிலும் நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தூதர்கள் வந்து இந்த நற்செய்தியை, இந்த தேவனுடைய சத்தியத்தை உற்று கேட்க ஆசையாயிருக்கிறார்களாம். இது என்ன பிரமிப்பா இருக்குது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, எங்களால் ஆராதிக்கப்பட்டவர் இந்த பூலோகத்தில் வந்து இந்த மனுஷன் மாதிரி ஆகி இந்த மனுஷனுக்காக போய் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த சத்தியத்தை, இந்த சுவிசேஷத்தை கேட்க அவர்கள் ஆசையாயிருக்கிறார்களாம். ஆமென். அதனால தான் என்னை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு உற்சாகம். என்ன உற்சாகம்னா, உங்களை பார்த்து இல்லை, உங்களை பார்த்து உற்சாகம் வருது, அது வேற. நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. நல்ல சில இடங்களுக்கு போனோம்னா நமக்கு இங்கே இருக்கிற ஆளுகளை இப்படியே பேசுகிறா, நீ என்ன வேணாலும் பேசு. நானும் சில இடங்களில் போய் சர்க்கஸ்லாம் போட்டு காமிப்பேன். தலைகளாக நினைக்க நமக்கு நம்ம அழைப்பிலேயே சந்தேகம் வந்துடும். நம்ம உண்மையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோமா, நம்ம ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருக்கிறோமா, நம்ம பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோமான்னு நமக்கே சந்தேகம் வந்துடும். அப்படி நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு நன்றி. ஆனால் எங்களுக்கு என்னென்னா, இங்கே இருக்கிற கூட்டத்தை விட இந்த இடம் முழுவதும் இன்னொரு கூட்டம் இருக்கிறது, இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் 1000-10,000 பேர் என் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ணும் போதும் அவர்கள் கேட்டுக்கொண்டு, நான் எனக்கு மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் அப்படித்தாங்க. நீங்களும் புல்பிட்டில் நின்று பேசும்போது 1000-10,000 தூதர்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கார் என்கிற உணர்வோடு பேசும்போது நல்ல உற்சாகமாக பேச. உட்காந்துருக்கிற இவ்வளோ பேர் தானே உட்காந்துருக்குறாங்க, ஏன் 2000 பேர் உட்காந்துருக்கிற மாதிரி கத்துறீங்கம்பாங்க சிலர். உங்கள் கண்ணுக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன்? உங்கள் கண்ணுக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன்? நீ பேசாமல் உட்காந்து கேட்டு போங்க. நான் சத்தம் போடுறது நான் தானே. ஐயோ பாஸ்டர், உங்கள் தொண்டையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. We are privileged, more privileged than angels. அப்போ விளங்குதா? நம்முடைய முக்கியத்துவம் என்னன்றதை நம்ம விளங்கலைன்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய ஜெபம் ஒரு வலுவுள்ளதாக இருக்காது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆண்டவர் நீன்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்தோம்ல, யாரை பார்த்தோம்? அவனை பார்த்துட்டு முடிச்சிடலாம். இந்த நீன்னு அவனை பார்த்து சொல்லி இவனை கரெக்ட் பண்ணுறதுக்குள்ள அவர் பட்ட பாடு இருக்குது பாருங்க. அவருடைய பாடுகளைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். 30 லட்சம் பேரை ஒரு நைட்டில் வெளியே கொண்டு வந்துட்டார். ஆனால் இந்த மோசையை அவர் கரெக்ட் பண்ணுறதுக்கு அவர் பட்ட பாடு படாத பாடு. அவன் மைண்டுக்குள்ள இருந்த கேள்விகள், அவன் உள்ளத்துக்குள்ள இருந்த சந்தேகங்கள், அத்தனை சந்தேகத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். அத்தனை சந்தேகத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்தார். அதைத்தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3:11.
எப்ப நீ தான் போகணும், நீ தான் ஜனங்களை விடுதலை ஆக்கணும் சொன்ன உடனே முதலாவது அவனுக்கு வந்த உணர்வு, he had, நம்ம பாஷையில சொல்லணும்னா inferiority complex, தாழ்வு மனப்பான்மை என்கிற உணர்ச்சியினால் நிரம்பிட்டான். தாழ்வு மனப்பான்மை. இன்றைக்கும் அநேக ஊழியர்களுக்குள்ளே இது லேசா ஒளிஞ்சு கிடக்கு. தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு சாமர்த்தியம் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, அடியேன் ஒன்றும் இல்லை, அடியேன் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். உங்களுக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஒன்றுமில்லாத அடியேனைத்தான் அவர் அழைத்திருக்கிறார். இப்போ நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர நம்மை அழைத்த அவரை பார்க்க மறந்து விடுகிறோம். என்றைக்கு நம்ம அவரை பார்க்க மறக்கிறோமோ அன்னைக்கு கட்டாயம் இந்த உலகமும், இந்த உலகத்தில் இருக்கிற சேலஞ்சஸும், இந்த உலகத்தில் இருக்கிற சவால்களும், இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசின் சேனைகளும் அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள பயங்கரமான தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்னைக்கு ஒரு ஆளுக்குள்ள, ஒரு ஊழியக்காரருக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வருதோ அதுக்கப்புறம் அந்த ஆளை கர்த்தரே நினைச்சாலும் யூஸ் பண்ண முடியாது. வெரி டேஞ்சரஸ் ஃபீலிங். கர்த்தர் டீல் பண்றார், மோசேயோடு டீல் பண்றார். விட்டுருவ இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்களோடு நான் யாரு, என்னால என்ன முடியும், நான் என்னத்தை செய்ய போறேன், என்னால என்ன முடியும், என்னால என்ன முடியும், என்னால, உங்களால ஒண்ணும் முடியாது. ஆனா உங்களை கொண்டுதான் அவரால் செய்ய முடியும். உங்களால ஒண்ணும் முடியாது, ஆனா உங்களை கொண்டுதான் அவரால் செய்ய முடியும். உங்களை விட்டுட்டு செய்ய முடியாது. நீங்க இல்லாம தூதனை வச்சு செய்ய முடியாது. நான் ஏமாத்திரம் சொன்ன உடனே மிக முக்கியமான பதிலை கர்த்தர் சொல்றார். இந்த பதிலை உங்கள் ஆழத்துல, மனதின் ஆழத்துல ஆவியானவர் உள்ள போடும்படி விரும்புகிறார். கர்த்தர் கொடுத்த பதிலை வாசிங்க. இப்போ கர்த்தர் என்ன பதில்? அதற்கு அவர் போதும். ஏமாத்திரம்னு கேட்ட ஆளுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில், எனக்கு என்ன திறமை இருக்கு, எனக்கு என்ன தாளம் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி போய் பார்வனை பார்க்க போறேன், நான் எப்படி இந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய போறேன், நான் எப்படி இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்ய போறேன், நான் எப்படி இந்த ஜனங்களை பார்க்க போறேன், நான் எப்படி இந்த ஜனங்களை கூட்டு வர போறேன், நான் எப்படி ஜனங்களை ஆதாயப்படுத்த போறேன் கேட்கிற ஆட்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் ஒரே பதில். அன்றைக்கு மோசே கொடுத்த பதில இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உன்னோட இருப்பேன். இப்போ நீ பார்வோனை போய் பார்க்கும் பொழுது பார்வோனை மட்டும் பார்க்காத, உன்னோட இருக்கிற எண்ணெய பார். நம்ம பார்வோனை தான் பார்க்கிறோமே தவிர நம்ம கூட இருக்கிற அவரை பார்க்க மறக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர மறக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது ஒன்று, கூட இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை உணருவது இன்னொன்று. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க புல்பிட்ல போய் நிற்கும் பொழுது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஆனா உங்க ப்ரிப்பரேஷனை மட்டும் நம்பி போகாதீங்க.
நல்லா ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆனா உங்க ஜெபத்தை மட்டும் நம்பி போகாதீங்க. நல்லா ஆயத்தமாயிட்டு போங்க. ஆனா உங்க ஆயத்தத்தை மட்டும் நம்பி போகாதீங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஆனா புல்பிட்டுக்கு போறதுக்கு முன்னால அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டு போங்க. புல்பிட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும், எந்த விசிட்டிங் போனாலும், எந்த புது நபரை சந்திக்க போனாலும், எந்த ஆஃபீஸரை பார்க்க போனாலும், எந்த அதிகாரியை பார்க்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், யாரை பார்க்க போனாலும், யூ மஸ்ட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டு போய் புல்பிட்டில் நின்று பாருங்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிமை உங்கள் ஆலயத்தில், உங்கள் ஆராதனையில் இறங்கி வர்றதை நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் ஜனங்கள் அதை பார்ப்பார்கள். உங்கள் திறமையை நம்பி போகாதீங்க. உங்கள் சாமர்த்தியத்தை நம்பி போகாதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரம் நம்பி போங்க. நான் போய் நிற்கிறேன், காரணம் அவர் என்னோட இருக்கிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும், மோசே தனியாக போனான்னா எதையும் செய்ய முடியாது. மோசையை கொண்டு தான் செய்யணும். ஆனால் மோசே தனியாக போய் ஒன்றும் நடக்காது. நானும் தனியாக போய் ஒன்றும் நடக்காது. விளங்குதா? விளங்குதுங்களா? மோசையும் தனியா போக முடியாது, தேவனும் தனியா போக முடியாது. ஹலோ, மோசே இல்லாம தேவன் போக முடியாது. சீரியஸான விஷயம். He needs you. இவரே போய் கனவுல போய் எல்லாரையும் பேசி என்ன வேணாலும் பண்ண முடியும், பண்ண மாட்டார். ஏன்னா அவர்கள் ஆழக்கடவர்கள். பூமியை பொறுத்தளவில் மனுஷன் இல்லாம கர்த்தர் எதையும் செய்ய முடியாது. பூமியில் ஏதாவது நடக்கணும்னா மனுஷன் எழும்பணும், மனுஷன் ஜெபிக்கணும். பரலோகத்தில் என்ன நடக்கணும் நீங்க ஜெபம் பண்ண வேண்டியதில்லை பாஸ்டர். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தாவே காபிரியலுக்கு எப்படியாவது சாப்பாடு கொடுத்துருங்க. அடியேன் 3 நாள் உபவாசம் இருக்கிற ஆண்டவரே, மிகாவேலுக்கு சாப்பாடு இல்லையாமே ஆண்டவரே எப்படியாவது கொடுத்துரு. பரலோகத்தில் என்ன நடக்கணும்னு நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் டாக்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இவைகளெல்லாம் சீரியஸான ட்ரூத்ஸ். மக்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ மோசைகிட்ட கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட இருப்பேன், ஆனா நீ தான் போகணும். ஆனா நீ போகும்போது உன் திறமையை நம்பி போகாத, உன்னுடைய திறமை இன்மையையும் யோசித்துக்கிட்டு போகாத. எனக்கு திறமை இல்லையே யோசிக்காத, தாளந்து இல்லையே யோசிக்காத, என்னால பேச முடியாத யோசிக்காத. நீ போகும்போது என் பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே போ. இதைத்தான் இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். நீங்க எங்கேயும் போறதுக்கு முன்னால அவர் உங்களை நிரப்பும் வரை எருசலேமில் காத்திருங்கள். ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாம போகாத. ஆண்டவரே 10 நாள் நான் சும்மா இருந்தேன்னா ஆத்துமா அழிஞ்சிடும். அழியட்டும், அழிஞ்சா பரவாயில்ல. நீ அவரை வாங்காம, அவருடைய பிரசனத்தை வாங்காம போனா நீ அழிஞ்சிருவ பேதுருவே. நம்ம
நம்ம என்னன்னா, ஐயோ ஆத்மா அழியுதே, ஆத்மா அழியுதே, ஆத்மா நான் போகணுமே. இருங்க 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 இருங்க, காத்திரு. யூ மஸ்ட் பி ஃபில்டு வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால், எங்கே போகிறதுக்கு முன்னாலேயும் உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து விட்டு போங்கள். அதை உணர்றதுக்கு ஒரு சிம்பிளான வழி சொல்லட்டுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆவியானுடைய பிரசன்னத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு சிம்பிளான ஒரு வழி, நல்ல வாயை திறந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசினீங்கன்னா உள்ள ஆவியானுடைய பிரசன்னத்தை குறித்த உணர்வு உங்களுக்குள்ள வரும். இப்பயே ஒரு 2 நிமிஷம் எல்லா ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற ஆளாக இருந்தால் நல்ல வாயை திறந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கேட்குற மாதிரி பேசுங்க பார்ப்போம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கேட்கணும். அவர் எவ்வளவு தூரத்தில் உட்காந்துருந்தாலும் கேட்கணும். இப்போ உணர போகிறோம். இப்போ அந்த தேவ பிரசன்னம் எல்லாரும் 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 பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று ஷபமரஹோதலரோ முப்பவாலிபயாவரோ திக்க தரிசனம் சொல்வாரு. ஆமென் 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 ஆமென். எல்லாரும் சத்தமாய் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், வல்லமை தேவை தேவா. உம்முடைய வல்லமை இல்லாம நாங்க செய்ய முடியாது. உம்முடைய பிரசன்னம் இல்லாம நாங்க செய்ய முடியாது. எஸ் glory Jesus Jesus. பெந்தெகோஸ்தே நாளி போல பெரிதான முழக்கத்தோடு சொல்லுங்க glory. வல்லமையாக இறங்கி வானங்களினாலே நிரப்போ Jesus 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 Jesus. பொழிந்திடும் வல்லமை ரபமரோ ஷபரதலரபலரபலா துரமலரபலோ ரிபமலரகதலரபமா ஷபரபதுரலரமரபா ரிபமலரபகதலரபா ஷபரகதுரலரமரபா ரிபமலரபகபதுலரபா ஷதலரபலடா துரபலனமரோ அரெகதே ஷபமரபகதலரபலா துரபலரபலா ஷபமரா திரபபலா அரகே. Yes 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 Holy Spirit, yes Holy Spirit, yes Holy Spirit. Thank you for your presence, thank you for your presence, thank you for your presence. Aramagabadalaraba rimamalaraba shagadalaraba rimamalaraba shagadalaraba. தென்காசி மாவட்டத்தை உம்முடைய மாவட்டமா நீர் மாற்றுகிறதற்கு, இந்த ஊழியர்களை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புவதற்காய் நன்றி.
பார்வோனின் கையில் இருக்கிற அடிமையா இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற அபிஷேகம், அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னம். Oh, let that presence fill their hearts. Re bahadalro shagadala rabalana mara mara nama ramalana. எங்க சுய பலத்துல நாங்க செய்ய முடியாது ஆண்டவரே, எங்க சுய பலத்துல நாங்க செய்ய முடியாது. We need your presence, we need your presence, we need your power, we need you. Jesus, 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 presence. Thank you for your presence. Thank you for your presence. பார்வோனை போய் பார்த்து பேசும் பொழுது, பார்வோனோடு பேசுகிறதற்கு முன்னால கூட இருக்கிற ஆண்டவர், கூட இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்த்துட்டு போ மோசே, அந்த பிரசன்னத்தை உணர்ந்துட்டு போ மோசே. அவனுடைய மந்திரவாதிகள் வந்து மந்திரம் செய்யும் பொழுது நீ மந்திரவாதிகளை பார்க்காத, மந்திரத்தை பார்க்காத, உன்னோடு கூட இருக்கிற என்னை பார், உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பார். நீ எந்த அதிகாரியை போய் பார்த்தாலும் உனக்குள் இருக்கிற ஆவியானவரை உணர்ந்து கொண்டு போ. அந்த அதிகாரியினுடைய கண்களில் உனக்கு நான் தயவை கட்டளையிடுவேன், அந்த மனிதனுடைய கண்களில் நான் தயவை கட்டளையிடுவேன். ஒரு புது ஆத்மாவை பார்க்கும் போகும்போது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பார்த்துட்டு போ. அந்த ஆத்மாவினுடைய இருதயத்தை எனக்கு நேரா திருப்புவேன். ஏமாத்திரம் சொன்ன மோசேய ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், நான் உன்னோட இருப்பேன். இதை மறந்துடாதீங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம பலத்தை வச்சு செய்ய போறதில்லை, அவருடைய பிரசன்னத்தின் பலத்தை வச்சு செய்ய போகிறோம். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டே இருங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டே இருங்க. அதுக்கு எவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷையில் பேசணுமோ அவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க, அவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுங்க. When you continuously speak in tongues, you will feel the presence of God. எவ்வளவு அதிகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறீங்களோ அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிற ஆளாக மாறுவீங்க. கர்த்தர் கூட இல்லாமல் இல்லை, கூட இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கிறோம். கூட இல்லாததுனால இல்லை, உணராததுனால தான் காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. அதனால உணர்வின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவாராக, உணர்வின் ஆவியை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்பர் 2, அடுத்த வசனத்துக்கு போகலாம், நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம். பதிமூணாவது வசனம். எப்படி வர்றான் பாருங்க. இவனுக்கே அவர் நாமம் தெரியல, எனக்கு தெரியலப்பான்னு கேட்கல. எப்படி கேட்கிறாரு? அவங்க கேட்டா நான் என்ன சொல்ல, அவங்க கேட்டா நான் என்ன சொல்ல. கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். ஏன்னா இவன் தலைமையில ஒரு அழைப்பை வச்சுட்டேன், இவனை நான் விடவே முடியாது. உங்கள் தலைமையில் கர்த்தர் அழைப்பு வச்சதுனால தான் இவ்வளவு நாள் உங்களை விடாமல் உங்களை துரத்தி 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 வந்துக்கிட்டே இருக்கிறார். விடவே மாட்டார். அழைப்பை கர்த்தர் கொடுத்துட்டானா விடவே மாட்டார். கேட்குற கேள்விக்கெல்லாம் என்ன கொடுக்குறாரு? பதில்.
நாம என்ன பேர் என்னன்னு கேட்டோன்னே பேரை சொல்றார். என்ன பேரு வாசிங்க, என்ன பேர் சொல். இருக்கிறேன் என்பவர் பேர் என்னவா? உங்க சாமி பேர் என்ன? இருக்கிறேன் சாமி. எங்க நம்ம ஊர்ல என்னென்ன அழகழகான பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட பேரை கேட்டா என்னதான்? ஏன் ஒரு நல்ல பேரா சொல்லக்கூடாதா? மொட்டையா என்னது? இருக்கிறேன் சாமி. உங்க சாமி பேர் என்ன? இருக்கிறேன் சாமி. இப்போ நீர் யாராக இருக்கிறீர்? ஏதாவது ஒன்றை சொல்லலாம்ல. நான் நடத்துகிறவராக இருக்கிறேன், நான் போதிக்கிறவராக இருக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது சொன்னாலாவது நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லாமல் மொட்டையா இருக்கிறேன்னா என்னையா அது? பேரே விளங்கலையே. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? உனக்கு மோசேயே, உனக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் நான் யாராகவெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவராகவெல்லாம் நான் இருக்கிறேன். முன்னால யாராக இருக்கிறேன்றதை ஃபில் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. வீட்டுக்கு போங்க, பேப்பர் எடுங்க. இந்த தேவன் உங்களுக்கு யாராகவெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களை நடத்துகிறவராக இருக்கணுமா? நடத்துகிறவராக இருக்கிறார். போதிக்கிறவராக இருக்கணுமா? போதிக்கிறவராக இருக்கிறார். போஷிக்கிறவராக இருக்கணுமா? போஷிக்கிறவராக இருக்கிறார். பாதுகாக்கிறவராக இருக்கணுமா? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பலுகி பெருக செய்கிறவராக இருக்கணுமா? பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவராக இருக்கணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாராகவெல்லாம் தேவனை பார்க்க விரும்புறீங்க, யாராகவெல்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படணும் விரும்புறீங்க, எழுதுங்க, ஒரு லிஸ்ட் போடுங்க. கர்த்தர் சொல்றார், அவராகவெல்லாம் நான் உனக்கு இருக்கிறேன். இந்த உலகத்துல எதற்கும் நீ எந்த மனுஷனையும் பார்க்காதே. உன் வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் என்னை மட்டுமே பார். That's what he wants to mean. எதற்கும் நீ மனுஷனை பார்க்க வேண்டியதில்லை. நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன். பொருளாதார தேவை சந்திக்கப்படணுமா? எந்த மனுஷனையும் பார்க்காத, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். சபை கட்டப்படணும், வீடு கட்டப்படணும், சர்ச்சை பழுது பார்க்கணும். கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன். என்னை அப்படி பார், பார், நீ பார், நீ பார். இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். மோசே மரித்து விட்டான். மோசே சந்தித்த இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்து விட்டார்கள். ஆனால் இருக்கிறேன் என்பவர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார். அவர் மரிக்கவே இல்லை. மோசையோடு பேசின அதே தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். மோசையோடு பேசின the same God who talked, the same God who spoke with Moses is now here. இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கவலைப்படாதீங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையா, இவர் இருக்கிறார். அந்த விசுவாசி என் கூடயே இருப்பாங்கன்னு நினைச்சேன் பாஸ்டர். போயிட்டாங்க பாஸ்டர். கவலைப்படாதீங்க, இவர் இருக்கிறார், போகவே மாட்டார். நிறைய தசவம் கொடுக்குறவங்க போயிட்டாங்க பாஸ்டர். நல்ல வேலை போனாங்க பாஸ்டர்.
ஏன்னா நம்ம கண்ணு மனுஷன் மேலே போயிடும். எனக்கு கற்றுக் கொடுத்தார், இந்த பாடம்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தார், சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்தார். ஊழி ஆரம்ப நாட்கள், நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். ஒரு 30 பேர் இருப்பாங்க, 30-35 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் 1000 ரூபா தசமாக கொடுப்பார். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. ஒருத்தர் தான் 1000 ரூபா கொடுப்பார். கரெக்டாக ஃபஸ்ட் வீக் கொடுத்துருவார், ஃபஸ்ட்டு சண்டே. அந்த காலத்தில் 1000ன்றது வெரி பிக் அமௌண்ட்டு. 1000 ரூபா. நான் தான் பாட்டு, ஆராதனை, பிரசங்கம் எல்லாம் அந்த ஆரம்ப ஊழியம் நான் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பேனா. அந்த ஃபஸ்ட் வீக்கு என் பாட்டு ஆராதனை எல்லாம் எதன் அடிப்படையில் தான் இருக்குன்றீங்க? கரெக்டாக இதே மாதிரி தான். நேராக வாசல் நேராக இருக்கும். அவர் கரெக்டாக உள்ள நுழைஞ்சார்னா ஆராதனையின் போக்கே மாறிடும். அது வரைக்கும் உற்சாகத்தின் ஆவி நம்மளை தாங்காது. இவர் உள்ள நுழைஞ்சிட்டார்னாக்கும் அடாடாடாடாடாடா உற்சாக 3 மாதம்தாங்க ஆள் போயிட்டார், வேற ஊருக்கே போயிட்டார். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1000 இல்லை, அந்த மனுஷன் இல்லை, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆனால் நம்ம மனுஷ மனசு பாருங்க அவ்வளவு ஈஸியாக மாறாது. அவர் போய் கொஞ்ச நாளில் இன்னொரு குடும்பம் வந்தாங்கன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் சபை வளர்ந்துருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் வந்துட்டாங்க. அப்போ காணிக்கை என்ன பண்ணுவோம்னா, ஆண்கள் பக்கம் ஒரு பக்கெட்டு, பெண்கள் பக்கம் ஒரு பக்கெட், சில்வர் பக்கெட்டில் வச்சு தான் எடுப்போம். கரெக்டாக இந்த பக்கெட்டில் 10 ரூபா கட்டு, ஒரு கட்டு எவ்வளவு? அந்த பக்கெட்டில் ஒரு 1000 ரூபா ஒரு கட்டு. அது 10 ரூபாயா இருக்கலாம், 50 ரூபாயா இருக்கலாம், எப்படியோ. இந்த இதில் ஒரு ஆள் 1000 போடுறாங்க, அந்த இதில் ஒரு ஆள். ஒரு வாரத்திலேயே எவ்வளோ வருது? 2000 வருது. எனக்கு ஒரு 2-3 மாசமா இந்த ஆளுக யாருன்னே தெரியல. ஆனா வாரம் நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னால 2000னா மாசத்துக்கு அது மட்டுமே எவ்வளவு ஆச்சு? 4 வாரம்னா 8000, 5 வாரம்னா 10,000. பெரிய ரிச். எனக்கு இப்போ கியூரியாசிட்டி எல்லாம் என்ன தெரியல, உண்மையிலேயே தெரியல. யார் இப்படி போடுறது, இந்த அளவுக்கு போடுறதுக்கு யார் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் கியூரியாசிட்டி விட மாட்டேங்குது. அந்தான்னு ஒரு 3 மாதம் கழிச்சு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சது தான் பிரச்சனை. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க, 2 பேரும் டாக்டர்ஸ். 3 மாசமா வர்றாங்க. நான் அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்க என்னை பார்க்கவும் இல்லை. கரெக்டாக மெசேஜ் முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் ஒழுங்காக என்ன போட்டிருக்கிறாங்க? அவர் 1000, இவங்க 1000, அவர் 1000, இவங்க. கண்டுபிடிச்சனா அடுத்த வாரத்தில் இருந்து
அந்த ஃபேமிலி வருதா வரலையா? அவங்க வந்தா தான் எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் வாரம் உற்சாகத்தின் ஆவி அங்கதான் இருக்கு. 2 மாசம்ங்க. ஒரு மாசம் 10,000 ரூபாய் போச்சுன்னா என்ன ஆகுறது? கர்த்தர் சொன்னார், அவங்க இல்லை, நான் இருக்கிறேன். இப்போ உன் கண்ணு இருக்கிறேன் என்பவராகிய என் மேலே படட்டும். சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து மண்டையில் அடித்து 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 இப்படியே நமக்கு கற்றுக் கொடுத்து இப்போ ஓரளவு ஆவியானவர் முழுசாக கற்றுக் கொடுத்து இப்போ எவர் மேலும் கண்ணு போகிறது. எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி, என் கண்ணுவோ மேலே போகாது. ஏன்னா இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு உதவி செய்தவர்கள், உங்களை தாங்கினவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இருக்கிறேன் என்பவர் இன்னும் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு போகலை. வேகமாக போகலாம். இன்னும் இவனுக்கு சந்தேகம் தீரலை. யாருக்கு? கர்த்தரும் சலிக்காம பதில் சொல்றாரு. ஏன்னா இவனை விட்டு ஆள் இல்லையே, இவனை விட்டு ஆள் இல்லை. இப்ப இந்த நைட்ல சொல்றாரு, உங்களை விட்டு அவருக்கு ஆள் இல்லை. யாருடைய கர்த்தர் பேசுற? நான்லாம் ஒரு பொருட்டா? நீங்கள்லாம் ஒரு பொருட்டுன்றதுனால தான் உங்களை அழைச்சி இங்கே உட்கார வச்சிருக்கிறார். உங்களை விட்டு ஆள் இல்லை. இவ்வளவும் பேசி என்னென்னமோ பண்ணார். பிறகும் இன்னும் இவனுக்கு விடலை. இப்போ 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. அவர்கள் அவங்க என்னை நம்ப மாட்டாங்கன்றான். என் வாக்குக்கு அவங்க எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்கன்றான். சொல்லுவார்கள். எனக்கு எப்படி செவி கொடுப்பாங்க? நான் சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? நான் சொன்னா எப்படி கிளம்புவாங்க? நான் சொன்னா எப்படி அவங்க அந்த இடத்தை விட்டு வருவாங்க? என் வார்த்தைக்கு எப்படி செவி கொடுப்பாங்க அப்படின்னோடனே கர்த்தர் இப்ப கேட்கிறார் பாருங்க. கர்த்தர் டீல் பண்ற விதத்தை பாருங்க. கர்த்தர் டீல் பண்ற விதத்தை பாருங்க. கர்த்தர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. உன் கையில் உன் கையில் உன் கையில் இருக்கிறது என்ன? மோசேயே, நீ இதுவரைக்கும் இல்லாததையே நினைச்சு 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 உன் காலத்தை வீணாக்கிட்ட. நம்ம வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன இல்லைன்றத ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் எனக்கு அது இல்லை பிரதர், எனக்கு இது இல்லை பிரதர், எனக்கு அது இல்லை பிரதர், எனக்கு இது இல்லை பிரதர், எனக்கு இல்லை திறமை இல்லை, சாமர்த்தியம் இல்லை, எனக்கு கிருபை இல்லை, எனக்கு வரம் இல்லை. எத்தனை வருஷம் ஓடி போச்சு எதுலேயே கவனம் செலுத்தி. இவனை வச்சுதான் குப்பை கொட்ட வேண்டியது இருக்கு. யார வச்சு? இந்த மோசையை வச்சு. இவனை மாத்தணும், இவன் எண்ணத்தை மாத்தணும், இவன் சிந்தையை மாற்றி ஆகணும். இல்லாததிலேயே கவனம் செலுத்தி நேரத்தை வீணாக்கின மோசே, உன்னிடத்தில் இருக்கிறதிலே கவனம் செலுத்து. உன் கையில் என்ன இருக்கிறது?
எலிசா தீர்க்கதரிசி போய் ஒரு ஊழியக்காரர் மனைவி, ஊழியக்காரர் வந்து கடை வச்சுட்டு செத்து போயிட்டார். இப்போ கடைக்காரன் வந்து பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போகிறதுக்கு வர்றான். எலிசா தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு போகிறான். எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட அவள் சொல்கிறா இந்த மேட்ரெல்லாம். அப்போது எலிசா தீர்க்கதரிசி என்ன கேட்டார் தெரியுமா? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இப்போ முதல்ல இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு மேட்ரை சொல்லிடுறேன். ஊழியக்காரர் யாரும் கடை வச்சுட்டு சாகக்கூடாது. கடை வாங்கினா கடனை கட்டிட்டு தான் சாகணும், இல்லைன்னா சாகவே கூடாது. இதுக்குத்தான் என்ன சொல்கிறோம்னா, கடனே வாங்கக்கூடாது. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். கடன் நான் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். நான் ஊழியத்துக்கு வந்து 20 வருஷத்துக்கு மேலாச்சு. ஒரு பைசா இதுவரை கடன் வாங்கவும் இல்லை, இன்னைக்கு கடனும் இல்லை. வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒரு ஊழியக்காரன் வெரி ட்ராஜிக் பிக்சர். ஒரு ஊழியக்காரன் கடன் வச்சுட்டு பிள்ளைகளை அடிமையாக என்ன படம், எவ்வளவு மோசமான பரிதாபமான படம். ஊழியர்கள் கடன் வாங்கக்கூடாது. ஒருவேளை தெரியாமல் கடை வாங்கியிருந்தா சீக்கிரமாக கடனை கட்டணும். பட்டினி கடங்கன்றேன். பட்டினி கடந்தாவது கடனை கட்டணும். கடனை திருப்பி கொடுக்காம சாகக்கூடாது. செத்துட்டான், நம்ம பாயிண்ட் அது இல்லை. ஆனால் இடையில வந்துச்சு, இருந்தாலும் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? என்ன பதில் சொல்லணும்? என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. நிறுத்து, அதோட ஃபுல் ஸ்டாப். அவன் என்ன சொல்றா? என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறொன்றும் என்னிடத்தில். அவளுடைய அழுத்தம் எதுல தான்? எதை அழுத்த விரும்புறான்னா, எண்ணெய் இல்லாம வேற ஒண்ணும். அவளை பொறுத்தளவுல இந்த எண்ணெயை வச்சு என்ன செய்ய முடியும்? கர்த்தரை பொறுத்தளவுல அந்த எண்ணெய்க்குள்ளதான் அற்புதம் இருக்கிறது. அந்த ஒரு குடம் எண்ணெயில தான் உன் எதிர்காலம் இருக்கிறது, உன் குடும்ப எதிர்காலம் இருக்கிறது, உன் பிள்ளைகளின் வாழ்வு இருக்கிறது. நீ ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறையே, இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய்க்குள்ளதான் நான் அற்புதம் செய்ய போகிறேன். நம்ம பார்வையில வேல்யூவே இல்லை, ஆனா அவருடைய பார்வையில் அதுக்கு தான் ரொம்ப வேல்யூ. இருக்கிற அந்த ஒரு சின்ன கிருபை, இருக்கிற அந்த ஒரு சின்ன தாளந்து, இருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஒரு திறமை, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த சின்ன காரியத்தை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனா உங்க வேலை என்னன்னா, இருக்கிற அதை டெவலப் பண்ணி, இருக்கிற அந்த கிருபையை வளர்த்து, இருக்கிற அந்த திறமையை தாளந்த வளர்த்து கர்த்தருடைய நாமத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அதை எப்படியாவது உபயோகப்படுத்தணும்னு நீங்க நேரத்தை செலவழிச்சீங்கன்னா அந்த இருக்கிற சின்ன கிருபையை கொடுத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு திறமையே இல்ல பாஸ்டர், எனக்கு தாளந்தே இல்ல பாஸ்டர், எனக்கு எந்த வரமே இல்ல பாஸ்டர். ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிற ஆவியானவரையே பாருங்க. காலையிலிருந்து நைட் வரைக்கும் என்ன நடக்குது பாருங்க. இயேசு கேட்கிறார் சீஷ இடத்துல,
இவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் கொடுங்கள், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா? 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் மேட்ரு அங்கே தான். இவன் சொல்ற பதில் என்ன சொல்ல வர்றான்? அழுத்தம் அங்கதான். அதைத்தான் வலியுறுத்த விரும்புறான். அவனுடைய பார்வையில 5 அப்பம் 2 மீனை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. இயேசுவை பொறுத்தளவில் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சுதான் அத்தனை பேரையும் போஷிக்க போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் அநேக ஊழியர்கள் என்ன இல்லையோ அதை நினைச்சே நம்ம நேரத்தை காலத்தை வீணாக்கிட்டோம். இந்த ராத்திரி வேளை நம்முடைய மைண்டை கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றுவாராக. நம்முடைய வார்த்தைகளை மாற்றுவாராக. ஒன்று இல்லைனாலும் எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். இருக்கிறார் 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 இருக்குது இருக்குதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கு. வாயில் அதை சொல்லு. ஒரு மட்டன் கடையில் போய் மட்டன் எடுப்பேன். எங்கள் ஊரில் ரொம்ப வருஷமாக அங்கே தான் எடுக்கிறேன். ஆரம்ப காலத்தில் அங்கே போய் மட்டன் எடுக்கும்போது அவர் அந்த கடைக்காரர் படிக்காத ஒரு மனுஷன், கிராமத்துக்காரர், படிக்காத மனுஷன், வயசானவர். அவர்கிட்ட போய் ஐயா ஈரல் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஈரல் இருந்தால் இருக்கு சார் அப்படின்னு எடுத்து கொடுத்துருவார். ஒருவேளை ஈரல் இல்லைன்னு வைங்களேன், ஈரல் ஒருவேளை இல்லைன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா என்கிட்ட? சார் அருமையான தலைக்கறி இருக்கு சார், வாங்கிட்டு போங்க சார். நான் கேட்குறது என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு நான் ஊழியக்காரன் தான், அப்போ ஊழியக்காரன் தான், என் மண்டையிலே உதிக்கலை. நான் ஈரல் கேட்டால் இவர் தலைக்கறி சொல்கிறாரு. அப்புறம்தான் நாள் ஆகத்தான் விளங்கிடுச்சு. அவருக்கு ஒரு பிரின்சிபல், படிக்காத மனுஷன், ஆனால் அவர் ஒரு பிரின்சிபலை வச்சிருக்கிறார். கடைக்குள்ள நின்றுக்கிட்டு இல்லைன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. வாயிலே வராதுங்க. நீங்க தலைக்கறி இருக்கான்னு கேட்டா இருந்தா கொடுத்துருவாரு, இல்லைன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. இருக்கிற எதையாவது சொல்லுவாரு. அருமையான ஈரல் இருக்கு சார் பாரு, எனக்கு தேவை தலைக்கறி. அப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம் அவர்கிட்ட என்ன இல்ல, தலைக்கறி இல்ல, ஈரல் இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் வாயை திறந்து சொல்லவே மாட்டார். நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? 15 கடை வரிசையா இருக்குங்க. மட்டன் கடை 15 கடை இருக்கும். மற்ற எல்லா கடைக்கும் ஈக்கள் நிறைய வரும். இந்த ஒரு கடைக்கு தான் ஆட்கள் வருவார்கள், வரிசையில் நிற்பார்கள். விளையாட்டுக்கு சொல்லல, விளையாட்டுக்கு சொல்லல, இட்ஸ் ரியல். அவனும் அதே ஆட்டை தான் போடுறான், அவனும் அதே ஆட்டை தானே வெட்டுறான். இவர் வச்சிருக்கிற கத்தி தானே அவனும் வச்சிருக்கிறான். இவன் வெட்டுற மாதிரி தானே அவனும் வெட்டுறான். அவனும் தலையை துண்டை வெட்டிட்டு தானே எல்லாம் செய்யறான். இவைகளெல்லாம் ஆவிக்குரிய பிரமாணங்கள், நமக்கு தெரியவில்லை, ஆனால் உலகத்தானுக்கு தெரிந்து வைத்திருக்கிறது. அதனால தான் மோசைகிட்ட கர்த்தர் இவனுடைய மைண்டை மாற்றணும்.
இவனுடைய இருதயத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் போய் சொன்னால் என்ன கேட்க போகிறான், யார் கேட்க போகிறான், யார் செவி கொடுக்க போகிறான், யார் வரப்போகிறான் அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட என்னையா இருக்குது, நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. கர்த்தர் சொல்ற, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. அவன் நினச்சான் இந்த குச்சியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். கர்த்தர் சொன்னார், அந்த குச்சி தான் மோசே 30 லட்சம் ஜனங்களையும் வெளியே கொண்டு வரப்போகுது. அந்த குச்சி தான் நீ அற்பமாக பார்க்குற அந்த குச்சி தான் செங்கடலை 2ஆ பிளக்க போகுது. நீ அற்பமாக நினைக்கிற அந்த குச்சி தான் கண்மலையிலிருந்து தண்ணியை கொண்டு வரப்போகுது. உங்களுக்கு கொஞ்சம் எழுதுகிற திறமை இருக்கா, அதில் கவனம் செலுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதுங்க. கொஞ்சம் பாட்டு ஆண்டவர் ராகம் கொடுக்குறாரா, புதிய பாடல்கள் வருதா, உட்காருங்க, நேரம் செலவழிங்க, அதில் கவனம் செலுத்துங்க. புதிய பாடல்களை எழுதுங்க. கர்த்தர் பிரசங்கம் பண்ணுற திறமையை கொடுத்துருக்கிறாரா, பிரசங்கம் பண்ணுகிற அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறாரா, உட்காருங்க, அதிகமான பிரசங்கங்களை கேளுங்க, வேதத்தை அதிகமாக வாசிங்க, டெவலப் பண்ணுங்க. இல்லாததையே நினைச்சு உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கினது போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறமும் மோசே கன்வின்ஸ் ஆகலை. அற்புதம்லாம் நடந்துருச்சு, கீழே போட்டால் பாம்பாகுது, பாம்பை பிடிச்சா கோலாகுது. இவ்வளவு பார்த்த பிறகு இவனுக்கு என்ன ஆகலை, இன்னும் போகிறதுக்கு ரெடி இல்லை. அடுத்ததுக்கு வர்றான். என்ன சொல்கிறான் பாருங்க, அடுத்து கீழே வாங்க. 10 வாசிங்க. அவருக்கு தெரியாது பாருங்க, பாவம் தெரியாம வந்துட்டாரு. மோசே, ஐயோ அப்படியாப்பா, திக்குவாயா, அடாடா, நான் நீ நல்லா பேசுவேன்ல நினச்சேன், தெரியாம வந்துட்டேன், அட்ரஸ் மாறி வந்துட்டேன். அப்படி சொல்லலைங்க, அப்படி சொல்லலை. அதுக்கு அவர் சொன்ன பதில், இதை வாசிக்கும் போதெல்லாம் என் கண்ணில் கண்ணீர் வரும். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என் கண்ணில் கண்ணீர் வரும். ஏன் தெரியுமா, முதல்ல நான் எம்மாத்திரம்னு சொன்னப்போ நான் உன்னோடே இருப்பேன்னாரு. இப்போ சொல்கிறாரு, நான் உன் வாயோடே இருப்பேன். என்ன சொல்கிறார் தெரியுமா, மோசே, உனக்கு வாயில் தானே பலவீனம்னு நீ சொல்கிற, உனக்கு எந்த இடத்துல பலவீனமோ அந்த இடத்துல நான் இருப்பேன். உனக்கு எந்த பகுதியில் பலவீனமோ அந்த பகுதியில் நான் இருப்பேன். ஏன்னா பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறார், இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் எது பலவீனம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பலவீனம் இருக்கிற அந்த பகுதியில் கர்த்தர் இருந்து அவருடைய பலனை உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்ய போகிறார். அதே இடத்துல தன் பலனை விளங்க செய்ய போகிறார். எல்லாரும் திக்குவாய் மந்தனாவுன்னு சொல்கிறாங்களா, ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களா, ஊரில் இருக்கிறவங்களாம் உங்கள் பலவீனத்தை சொல்கிறாங்களா, அந்த பலவீனத்தையே என் தேவன் பலனாய் மாற்ற போகிறார். அந்த பலவீன பகுதியில் என் தேவனுடைய பிரசன்னம் வந்து தங்க போகிறது. அந்த பலவீன பகுதியில் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நிரப்ப போகிறார். இதுவரைக்கும் எந்த பகுதியில் பலவீனம் இருந்ததோ அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உங்க பலவீனத்தையே பெருசா பார்க்கறத நிறுத்திட்டு உங்க மந்த நாவையும் திக்கு வாயையும் பார்க்கறத நிறுத்திட்டு அந்த
அந்த வாயோடே இருக்கிற கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. அந்த பலவீன பகுதியில் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை நிரப்புகிறார், தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிறார். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இவ்வளவுக்கும் அவன் கேட்ட அத்தனைக்கும் கர்த்தர் பதில் சொன்ன பிறகு இப்பதான் சொல்ல வந்த உண்மையை இப்பதான் வெளிப்படையா சொல்றான். இதுவரைக்கும் சுத்தி வளைச்சு வந்துகிட்டே இருந்தான். எப்படியாவது நம்மளை புரிஞ்சுக்கிருவார்னு நினைச்சான். இத்தனை கேள்வி கேட்டா நம்மளை விட்டுருவார்னு நினைச்சான். இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, விடுற மாதிரியே இல்லை. இப்பதான் ஓப்பனா பேசுறான், உண்மையா. இப்பதான் உண்மையா இவன் உள்ளத்துல இருக்கிறத உண்மையா ஓப்பனா உடைச்சு பேசுறான். என்னது? ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் என்ன சொல்றான்? என்னைய விட்டுருங்க, என்னைய விட்டுருங்க. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையின் அழுத்தங்கள், நெருக்கங்கள், நம்மால சமாளிக்க முடியாத ஊழிய பாதையில் எத்தனை காயங்கள், எத்தனை குத்து, எத்தனை துரோகங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை வருத்தங்கள், இதெல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது என்னை விட்டுருங்க ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. I am not able to bear it. என்னால முடியல ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. ஒரு சிலர் இங்க உட்கார்ந்திருக்கிறீங்க, ஒரு சிலர் இங்க உட்கார்ந்திருக்கிறீங்க. என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல, என்னை விட்டுருங்க. கர்த்தருடைய பதில், கர்த்தருடைய பதில் மிக முக்கியமான பதில். என்ன பதில் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? இப்பதான் ஆண்டவருக்கு என்ன வருது? கோபமே படாத ஆண்டவரையே கோபப்படுத்தின பெருமை. இவ்வளோ பதில் சொல்லி, அவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லி, அவன் சொன்ன சாக்கு போக்குக்கெல்லாம் விடாம பதில் சொன்ன பிறகு சொல்றான் என்னை விட்டுருங்கன்றான். கோபம் உண்டவராகி என்ன சொல்றார்? பதில். அதான் ரொம்ப முக்கியம், பதில் தான் ரொம்ப முக்கியம். அதை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். என்ன சொல்றாருன்னா, உன் சகோதரனாகிய ஆரோன் வர்றான், அவன் உன்னோட இருப்பான், அவன் உனக்கு உதவி செய்வான். உன் வாயிலையும் அவன் வாயில இருந்து வார்த்தைகளை ஒன்று என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு உதவியா இருக்கும்படி ஆட்களை கொடுப்பேன், உனக்கு உதவியாக ஆட்களை கொடுப்பேன், உனக்கு பதிலா வேற யாரையும் கொடுக்க மாட்டேன். உனக்கு உதவி ஆரோன் வருவான், யோசுவா வருவான், ஊர் வருவான், 1000 பேர் வருவார்கள், 2000 பேரை கொடுப்பேன். உனக்கு உதவி செய்யறதுக்கு அநேகரை கொடுப்பேன், உனக்கு உதவியாய் பலர் வருவார்கள். ஆனா உனக்கு பதிலா வேற யாரும் கிடையாது, உனக்கு பதிலா வேற யாரும் கிடையாது, உனக்கு பதிலா வேற யாரும் கிடையாது. மோசே, நீ தான் போகணும், நீ தான் போகணும், நீ தான் போகணும். உன் மேலதான் என் அழைப்பு இருக்கிறது, உன் தலை மேல என் அழைப்பு இருக்கிறது. நீ 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 நீதான்
இங்க இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் உதவியாக அநேகரை கொடுக்க போகிறார். அநேகர் உதவி செய்ய உங்களுக்கு வரப்போகிறார்கள். அநேக உதவி ஆட்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அநேகர் உங்களுக்கு ஊரும் ஆரோனுமாய் உங்கள் கைகளை தாங்குவதற்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி உனக்கு பதிலா யாரையாவது கொடுங்கன்னு கேட்காத. உனக்கு பதிலா வேற யாரும் கிடையாது. உனக்கு பதிலா வேற ஆள் கிடையாது. உனக்கு உதவியா ஆட்களை தருவேன். இத்தனையும் சொல்லி மோசையை அனுப்பினதுனால மோசையை கொண்டு பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். நான் அவருடைய ஊழியக்காரன்னு சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். இதுவரை நீங்கள் பார்க்காத சில கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீர்கள், உங்க ஊழியத்தில் பார்ப்பீர்கள். எழுமி நிற்கலாமா? கண்களை மூடுவோம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.